நடுநாடியோடு கூடி நடமாடும் உருவே, நடராஜ 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 குருவே. ஞானி ஞானி அப்படின்னா ஒன்றும் கிடையாது. யார் ஞானம் அடைஞ்சாங்களோ அவங்க தான் வந்து ஞானிகள். அப்போ ஞானம் அப்படின்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஞானம்னா என்ன அப்படின்னா, நம்ம முன்னாடி பார்த்த குரு தொடரில் குரு முதல் காணொலியில் குருனா யாருன்னு நம்ம என்ன சொல்லியிருப்போம் அப்படின்னா, நம்ம அறியாமையை யார் வந்து விளக்குறாங்களோ அவங்க தான் வந்து குரு அப்படின்னு சொல்லியிருப்போம். அப்போது அறியாமை, அப்போ என்னத்தை அங்கே நம்ம அறியாமல் இருக்கோம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நாம் யார், நம்ம உண்மையான நாம் யார் அப்படிங்கிறத வந்து நம்ம அறியாமல் இருக்கோம். அதை யார் நம்மளுக்கு வந்து புரிய வைக்கிறாங்களோ அவங்க தான் வந்து குரு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். அதே விளக்கம் தான் வந்து ஞானம் அப்படின்னா, அதுக்கும் இதே டெஃபினேஷனை வந்து என்ன பண்ணலாம் நம்ம கொடுக்க முடியும். இந்த இடத்துல ஞானம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தன்னை எறிதல் அப்படின்னு அர்த்தம். அதுதான் வந்து நம்ம அந்த இடத்துல என்ன குரு என்ன பார்த்தோம் அப்படின்னா, இந்த உண்மையான நான். அப்போ உண்மையான நான் அப்படின்னு நம்ம பேசும்போது அந்த வார்த்தையிலே என்ன ஒரு விஷயம் தெரியுது, சொல்லாமல் சொல்கிறது என்னென்னா, அப்போது உண்மையான நான் ஒன்று இருக்குது, பொய்யான நான் ஒன்று இருக்குது. இப்போ அப்படி தானே அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அப்போது இதை தான் வந்து நான் இப்போ என்ன சொல்கிறேன், ஒரு புது வார்த்தையில் என்ன சொல்கிறேன், புது வாக்கியத்தில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, தன்னை எறிதல். அப்போது தன்னை எறிதல், அப்போ தன்னை எறிதல் தான் வந்து ஞானம். அப்போது நான் என்ன அப்படின்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம இப்போ நானுங்கிறது ரொம்ப மேலோட்டமெல்லாம் பார்க்க போடல, கொஞ்சம் உள்ளே இறங்கி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு ரொம்ப டீப்லியும் வந்து இறங்கி எதனால வந்து பார்க்க முடியாது. அது ஏன்னு அப்புறம் சொல்கிறேன். ஏன்னா அந்த நான் அப்படிங்கிற விஷயத்த வந்து எப்படி விளக்குவீங்க? உலகத்துலேயே வந்து ஒரு கஷ்டமான விஷயம். நானுங்கிறது வந்து நம்ம பேசிக்கிட்டே போகிறோம் டெய்லி. நான் அதை பண்ணேன், நான் இது பண்ணேன், நான் அது ஆகணும், நான் இது ஆகணும், அதை செய்ய போகிறேன், இதை செய்ய போகிறேன். ஆனால் அந்த நான் அப்படின்னா என்ன அப்படின்னு ஒவ்வொருத்தரையும் பிடிச்சின்னு கேட்டு பாருங்களேன். எல்லாம் பேந்த முடியும். உள்ளே இறங்கி நம்ம அதை பார்த்துருக்கவே மாட்டோம். அப்போ என்னன்னே நம்மளுக்கு தெரியாது. தெரியாமல் நம்ம பாட்டுக்கு செஞ்சுக்கிட்டே இருக்கோம். நான் செய்கிறேன். அப்போ நான் செய்யலாம் என்னன்னு நம்ம போவோம்னா அது வெளியில் இருக்குது. ஆனால் நான் அப்படிங்கிறது உள்ளே இருக்குது. அப்போ உண்மையாகவே நான் அப்படின்னு இந்த கேள்வியை வந்து இதுதான். ஸோ ஆன்மீகத்துக்கு முதல் அடிப்படையே வந்து என்ன அப்படின்னா, நான் யார்? புரியுதா உங்களுக்கு? என்னோட வாழ்க்கையில், தனிப்பட்ட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, என்னோட 17 வயசில் இந்த ஒரு கேள்வியிலேருந்து தான் என்னோட ஆன்மீகம் வந்து துவங்கிச்சு. என்னது? நான் யார் அப்படிங்கிற ஒரு கேள்வியிலேருந்து தான் என்னோட ஆன்மீக பயணமே என்னோட 17 வயசு நான் +2 படிக்கும் போது துவங்கிச்சு. அங்கே ஆரம்பித்து தான் வந்து நான் உங்கள் முன்னாடி வந்து பேசிக்கிட்டு இருக்கேன். ஸோ நீங்கள் உண்மையான ஆன்மீகத்துக்கு வரணும் அப்படின்னா, ஞான நிலை அப்படிங்கிற ஒரு நிலைக்கு நம்ம வரணும் அப்படின்னா, அந்த நானை தெரிஞ்சுக்காமனா அந்த தெரிஞ்சுக்கிறது தான் உணர்றது. இந்த இடத்துல நானை உணராமல் என்ன பண்ண முடியாது, ஞானி ஆக முடியாது. ஸோ அதுக்கு தான் அந்த நிலையில தான் இப்போ நான் வந்து உங்களுக்கு அந்த நிறுத்தி வச்சுட்டு, அப்போ நான், ஸோ அந்த நான்னா என்ன அப்படின்னு நம்ம வந்து பார்க்கணும். அப்போ அந்த கேள்வியை வந்து நம்ம போகிற எல்லா சாமானியர்கிட்டையுமே நிறுத்திட்டு, நான் யார், இல்லாட்டி நீ நான் யாருன்னு நீங்கள் இப்போ கேட்டு பாருங்க. இல்லாட்டி நம்மளை கேட்டு பாருங்களேன், என்ன பதில் நம்ம கொடுப்போம்னு நினைக்கிறீங்க? ஃபஸ்ட்டு வந்து ஸ்டன் ஆகும். நான் யாரா? நான் தான் அப்படின்னு இருந்தாலும் என்ன சொல்ல முடியும்? ஸோ நான் என்ன கேட்டிங்கன்னா, என்ன யாரா இந்த கேள்வி கேட்டாங்கன்னா, என்ன சாமானியம் தான் இருந்தால் என்ன பதில் கொடுத்துருப்பேன்? நான் ராஜேஷ் அப்படின்னு இருப்பேன். என்னது? நான் ராஜேஷ், அவ்வளோதான். புரியுதா உங்களுக்கு? இவ்வளோதான். இந்த லெவலில் தான் வந்து நம்ம நானை பற்றி பார்த்துருக்கோம். இதை வந்து நம்ம சில பேர் தேடலில் வந்து என்ன பண்ணுவாங்க, தேடல், ஆன்மீக தேடலில் சில பேர் உண்மையாக இருப்பாங்க. நம்ம யாருமே சொல்லியிருக்கோம், எல்லா விதமான மக்களும் நம்ம உலகத்தில் இருக்கோம். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த நானை தேடணும் அப்படின்னு போவாங்க. அப்போ போகணுன்னா இப்போ புக்ஸை போய் பிடிக்கணும். புக்ஸை போய் நானுக்கு போய் எவ்வளோ புக்ஸ் இருக்கணும்னு நினைக்கிறீங்க? அந்த நானை பற்றி யார் எழுத முடியும்? நானை உணர்ந்தவங்க தான் வந்து அதை வந்து பேச முடியும். இப்போ நானை உணர்ந்தவங்க எதாவது பேசுனாங்கன்னா, நானை உணராதவங்க வந்து அதை கேட்டு புரிஞ்சிக்க முடியுமா? புரியுதா உங்களுக்கு? அப்படியே தப்பி தவிர யாராவது 1-2 புக்ஸ் அது நானை பற்றி இருந்ததுன்னா, புக்ஸை படித்தா புரியும்னு நினைக்கிறீங்களா? இது வந்து உள்முகமாக நடக்கிற ஒரு விஷயம், வெளியில் வந்து நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. இது வெளியிலனா அந்த ராஜேஷுங்கிற அந்த உருவம் வந்து வெளியில் இருக்குது. என் உருவத்தை பார்த்தோன்னே நீங்கள் என்ன ராஜேஷை பார்க்குறீங்க, அவ்வளோதான். அப்போ ராஜேஷை பார்க்குறதுனால நீங்கள் ராஜேஷை தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னு அர்த்தம் கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த நான்கிற ஒரு விஷயம் வந்து உள்ளே கவனிக்க ஆரம்பித்தோம்னா அவ்வளோ ஒரு சிக்கலான விஷயம். இந்த இடத்துல நானுங்கிறது நம்ம இப்போ எதை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, யாருக்குமே 2 நாள் நம்ம உள்ளே வச்சுக்கிறோம்னு நம்ம பேசியிருக்கோம். அதை மறக்கக்கூடாது நம்ம. ஸோ சின்ன எஸ், பெரிய எஸ், சின்ன இ, பெரிய இ, புரியுதா உங்களுக்கு? அதை மறக்காதீங்க. ஏன்னா இப்போ நம்ம ஆரம்பிக்கும் போது அப்படி தான் ஆரம்பித்தோம். இப்போ அங்கே தான் இப்போ வந்து திருப்பி பேக் டு அந்த கதையில் கொஞ்சம் டெம்பரரியாக ஹால்ட் பண்ணிவிட்டு திருப்பி அந்த கதையை நிறுத்திட்டு இப்போ திருப்பி அந்த இடத்துல தான் இப்போ கன்டினியூ பண்ணுறோம். ஓகேங்களா? அப்போது நான் பேச்சுக்காக நான் என்ன சொல்கிறேன் உங்களுக்குன்னா, நம்ம புரிதலுக்காக சின்ன நான், பெரிய நான் அப்படின்னு அதை வச்சுக்கலாம். பொய்யான நான், உண்மையான நான் அப்படின்னு நம்ம இப்போ வச்சுக்க வேணாம். ஏன்னா நம்ம அப்போ என்ன சொன்னோம், ஏற்கனவே
உண்மையான நானை பிடிக்கிறது தான் வந்து தன்னை எறிதல் அப்படின்னு சொன்னேன். அப்போ உண்மையான நான்னா அப்போ பொய்யான ஒரு நான் ஒன்று இருக்கா அப்படின்னு தான் நம்ம பார்க்க போறோம் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆரம்பிச்சேன். அதனால இப்பவே அந்த ஒரு முடிவு நம்ம போவோம்னா, அதனால இப்ப நான் என்ன எடுத்துக்கிறேன் அப்படின்னா இந்த இடத்துல சின்ன நான் பெரிய நான், ஓகேவா? அந்த சின்ன நான் நம்ம சொல்றது தான் வந்து அதான் என்னோட அகங்காரம். அது இங்கிலீஷ்ல ஈகோன்னுவாங்க. ஆனா அது வந்து அந்த வெள்ளைக்காரங்க சொன்ன அந்த ஈகோ கிடையாது. அந்த இதே வந்து நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, நானை பத்தி நம்ம வந்து முன்னாடி கோவில் ரகசியங்களை பத்தி நம்ம பார்க்கும்பொழுது அந்த வார்த்தையை ஸ்பெசிஃபிக்கா யூஸ் பண்ணியிருப்பேன். அந்த நம்ம அகங்காரம்னு சொல்றது அந்த வெஸ்டர்னஸ் அந்த ஃப்ராய்ட் மூலியமா வந்த மனோதத்துவ நிபுணர் சொன்ன அந்த ஈகோ கிடையாது அப்படின்னா வந்து அந்த இடத்துல ஒரு லைனா தான் சொல்லியிருப்பேன், ஸ்டேட்மெண்ட்டா. அது என்ன அப்படிங்கிறதான் இந்த இடத்துல கொஞ்சம் நம்ம விளக்கமா வந்து பார்க்க போறோம் உங்களுக்கு. அந்த நான், அந்த சின்ன நான், அந்த சின்ன நான் அப்படிங்கிறது வந்து அதுதான் நம்ம ஈகோ, ஆணவம். இதுதான் வந்து அகங்காரம். இதுதான் வந்து நம்ம என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆணவம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க உங்களுக்கு. ஸோ அப்போ புக்ஸில் பிடிக்கணும். புக்ஸுமே இருக்காது. 1-2 புக்ஸ் தப்பி தவிர உங்கள் கண்ணில் வந்தாலும் அதை படிச்சுட்டு ஒன்றும் நம்மளுக்கு விளங்காது. என்னது? ஒன்றும் விளங்காது. நம்மளை பொறுத்த மட்டும் நான் யாருன்னா, எனக்கு நான்னா நான் ராஜேஷ், என் ஒய்ஃபுக்கு யாருன்னா அவங்க ரினோஸ், ஓகேங்களா? அவங்கள வந்து நான் வந்து அவங்க ஒரிஜினல் பேர் வந்து ரினோஸ், அவங்கள வந்து நான் தேவி அப்படின்னு தான் கூப்பிடுவேன். ஸோ அவங்கள பொறுத்த மட்டும் அவங்க யாருன்னா அவங்க ரினோஸ். அது மாதிரி நம்ம ஒவ்வொருத்தரும் வந்து அவங்கவுங்க யாருன்னா அவ்வளோதான். இதுக்கு மேலே நம்ம உள்ளே இறங்கி பார்த்துருக்கவே மாட்டோம். நம்ம ஆன்மாவை பார்க்குறதுலாம் அப்புறம். முதல்ல ஆரம்பிச்சது வந்து ஆன்மாவை உணர்வது தான் ஆன்மீகம் அப்படின்னு நம்ம சொல்லியிருப்போம். ஆனால் அந்த ஆன்மா லெவலில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டே டு டே யூஸ் பண்ணுற அந்த நான் 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 அதையே நம்ம வந்து என்னன்னு உணராமல் இருக்கும். புரியுதா உங்களுக்கு? இதையே உணராமல், அதான் சொன்னேன், தன்னை உணராமல் தலைவனை உணர முடியாது. அதாவது பழமொழி எல்லாருக்கும் தெரியும். அந்த பழமொழி வெறும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டு போகிறது கிடையாது. இப்போ அதை தான் வந்து உள்ள டீகோட் பண்ண ஆரம்பிக்கிறோம். புரியுதா உங்களுக்கு இந்த இடத்துல? ஸோ இப்போ தலைவனுக்கு போகிறதுக்கு முன்னாடி முதல்ல தன்னைனா இந்த இடத்துல அந்த சின்ன நான். புரியுதா உங்களுக்கு? அந்த சின்ன நான். அப்போ அந்த சின்ன நானை வந்து அந்த பல இடத்துல வந்து விளக்கியிருப்பாங்க. யார்? ஆல்ரெடி அந்த நானை உணர்ந்தவங்க தான் அதை பண்ண முடியும், அதை விளக்க முடியும். பார்த்தா யாருமே அதை பற்றி பார்த்துருக்கவே மாட்டாங்க. அப்போ பார்த்துருக்கவே மாட்டாங்க. அவங்க கிட்ட போய் நம்ம என்ன விளக்கத்தை பண்ணி கேட்க முடியும் உங்களுக்கு? புரியுதா உங்களுக்கு? இப்படி இருக்குது உள்ள விஷயம். உள்ளே போக ஆரம்பிச்சோம். நம்ம இவ்வளோ எங்கேயுமே உள்ளே போகவே இல்லை. நம்ம உள்ளே இறங்க இப்படி இருக்குது விஷயம், ஓகேங்களா? ஸோ ஆனால் வந்து இது பல விதமாக வந்து நம்ம உள்ளே இறங்கலாம். இதுக்கு எப்படி இறங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சைவ சித்தாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ஒன்றும் கிடையாது, ரொம்பலாம் குழப்பம். சைவ சித்தாந்தம் அப்படின்னா நம்ம தமிழ் வழியில் போய் விஷயத்தை போய் பார்க்குறது, இவ்வளோதான். மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா சைவ சித்தாந்தம்னா என்ன, தமிழ் வழியில் போயிட்டு உள்ளே இறங்கி உண்மையை தேடுறது அப்படின்னு வச்சுக்கோங்க. சைவ சித்தாந்தம். அப்போ சைவம் அப்படின்னு வருது, சித்தாந்தம் அப்படின்னு வருது. அது ரெண்டு வார்த்தையை வந்து சேர்ந்து சைவ சித்தாந்தம்னு வருது. அப்போ சைவம்னா என்னன்னு நம்ம பார்க்கணும், சித்தாந்தம்னா என்னன்னு பார்க்கணும். அப்ப சித்தாந்தம் அப்படின்னா என்ன அர்த்தம்னா அதே வந்து பிரிச்சோம்னா ரெண்டு வார்த்தையா இருக்கு, சித்தம் பிளஸ் அந்தம். என்னது? சித்தம் பிளஸ் அந்தம் அப்படின்னு ரெண்டு வார்த்தையா வருது. அப்ப சைவம்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். அப்ப சித்தம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். அந்தம்னா நம்ம ஏற்கனவே வந்து என்ன பார்த்துருப்போம், நம்ம அந்தம்னா என்னன்னு நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம். எங்க பார்த்தோம் அப்படின்னா மறந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எதுல? நம்ம பிரபஞ்ச உற்பத்தியில ஆதியை பத்தி நம்ம பேசும்பொழுது ஆதியை நம்ம என்னன்னு சொல்லியிருப்போம், வெரி பிகினிங் அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருப்போம். ஆதினா என்னது? வெரி பிகினிங், முதலில் அப்படின்னு இதே வார்த்தையை தான் அங்கேயே நான் யூஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. அப்போ ஆதின்னு வரும்போது அதுக்கு ஆப்போசிட் என்ன பேசியிருப்போம், அந்தம் அப்படின்னு ஒரு வார்த்தையை நம்ம சொல்லியிருப்போம். ரொம்ப டீப்பாலாம் போயிருக்க மாட்டோம். அந்தம் அப்படின்னா வெரி எண்டு, கடைசி. புரியுதா உங்களுக்கு? ஸோ அப்போ இந்த இடத்துல வந்து அந்தம், என்ன அந்தம்? சித்தத்தின் அந்தம் தான் வந்து சித்தாந்தம், ஓகேங்களா? இது தமிழ் வழியில போய் உண்மையை பிடிக்கிற விஷயம். இப்போதைக்கு இப்படி வச்சுக்கோங்க. நம்ம டீப்பாலாம் இப்போ போய் வந்து சைவ சித்தாந்தம்னா என்ன இப்போ டீப்பாக போகிறது, இப்போ நம்ம சப்ஜெக்ட் வந்து அது கிடையாது. அப்போது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இன்னும் பல விதமான அந்தங்கள் இருக்குது. அதில் சைவ சித்தாந்தம் எப்படி வந்து நம்மளுக்கு வந்து முக்கியமான ஒரு விஷயமோ, வடநாட்டுக்கு போனோம் அப்படின்னா வேதாந்தம் அப்படின்வாங்க. என்னது? வேதாந்தம். அதே தான், வேதம் ப்ளஸ் அந்தம். அப்போ என்ன அர்த்தம்னா வேதத்தின் முடிவு, இங்கே சித்தத்தின் முடிவு, அது வேதத்தின் முடிவு. இப்போ நம்ம சித்தம்னாலும் என்னன்னு பார்க்கல, வேதம்னாலும் என்னன்னு பார்க்கல. அப்போது அந்த ரெண்டு வார்த்தைக்கு அர்த்தம், அது ரெண்டு வார்த்தையும் சேர்த்தோம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, அந்த வேதாந்தம் அப்படிங்கிற வார்த்தைக்கு அர்த்தம் என்னன்னா வேதத்தோட முடிவு என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்னா வேதம் எப்போ முடியுதுன்னு அர்த்தம் கிடையாது. முடிவா என்னதான் சொல்ல வருது வேதம், புரியுதா உங்களுக்கு? அதோட எசன்ஸ் என்ன, புரியுதா உங்களுக்கு? அதோட சாராம்சம் என்ன அப்படிங்கிறது அந்த வார்த்தைக்கு அர்த்தம். அதே மாதிரி சித்தாந்தம் அப்படின்னா சித்தத்தின் அந்தம், சித்தத்தோட முடிவு கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அந்த சித்தத்தோட சாராம்சம். ஸோ இப்படி தான் உள்ள விஷயம் இருக்குது, அந்த வார்த்தையிலேயே உள்ள பொருள் இருக்குது. நம்ம இதெல்லாம் புரியாமல் டேரெக்டாக உள்ள அந்த புக்கில் ஒவ்வொரு புக்கையும் எடுத்து நம்ம படிச்சுட்டு இருந்தோம்னா மேலோட்டமாக நுனிப்புள் மேய்ஞ்சிக்கிட்டு இருப்போம்.
நுனிப்புள் மேயறது பிரச்சனை கிடையாது. ஆனால் நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்துப்போம். நம்ம டேஸ்ட்டுக்கு எடுத்து இதை தான் அவர் சொன்னார், இவர் சொன்னார், திருப்பி இதே காமெடி தான் நம்ம பண்ணிட்டு இருப்போம் நம்மள அறியாமல. அதனால வந்து ஒரு புக்குக்குள்ள இப்போ போவானா, அதனால இப்போ ரொம்ப டீப்பாக போய் அதை பார்க்க போறதில்ல. ஆனால் அந்த சித்தாந்தம்னா என்னன்னு உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னா, சைவ சித்தாந்தம்ங்கிறது உலகத்துல வந்து அந்த ஆன்மீக தேடல். நான் என்ன சொல்லியிருப்பேன், ஆன்மீக தேடல்லாம் எல்லா இடத்துலையும் உலகம் பூரா வந்து அந்த தேடல் இருந்திருக்கு. இறைனா யாரு, நாம்னா யாரு, இந்த உலகம்னா என்ன, பிரபஞ்சம்னா என்ன, ஏன் உற்பத்தி ஆச்சு, யார் உற்பத்தி பண்ணா, பல பேர் வந்து எல்லா இடத்துலையும் தேடி இருக்காங்க. தேடினது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு காலகட்டத்தில் ஒவ்வொரு முயற்சியை எடுத்து அந்த முயற்சியை வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பதிவும் பண்ணி வச்சிருக்காங்க. கான்செப்டா, கோட்பாடா, புரியுது உங்களுக்கு, ஃபிலாசபியா, தியரியா, புரியுது உங்களுக்கு அப்படின்னு நம்ம வந்து எங்கே பார்த்தோம், அந்த பிரபஞ்ச உற்பத்திலேயே நம்ம அந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருப்போம் உங்களுக்கு. ஸோ அதெல்லாம் தான் ஒவ்வொன்றும் ஒரு கோட்பாடுகள் இது, புரியுதா உங்களுக்கு. நான் போய் இறங்கி என்னால் இயன்ற அளவுக்கு நான் என்னோட ஆன்மீக தேடலை நான் இறங்கி பார்த்ததுல வந்து அந்த சைவ சித்தாந்தம் அளவுக்கு உள்ள இறங்கி போய் பார்த்த அளவுக்கு வேற எந்த கோட்பாடையும் இறங்கி போய் நான் பார்த்தது இல்லை. இதுதான் டாப்பு, இதுதான் மத்தாலும் மட்டம் அப்படி நான் சொல்ல வரல. என்னோட தேடல, என்னோட புரிதல்ல என்னால் எவ்வளோ இயன்ற அளவுக்கு நான் போய் எவ்வளோ இருக்கிறதுல அக்சஸ் பண்ணி இறங்கி போய் பார்க்க முடியுமோ அதை நான் இறங்கி பார்த்ததில்ல. சைவ சித்தாந்தத்தில் இருக்க டெப்த் தான் ஆழம் வந்து எங்கன்னா இருக்குன்னா, அது வேற எந்த ஃபிலாசபி, வேற எந்த உலகம் பூரா சொல்றேன் நான் வந்து எதுலையுமே இல்லை. அந்த அளவுக்கு நுணுக்கமா வந்து பார்த்துருக்காங்க சைவ சித்தாந்தத்தில். ஓகேங்களா. சைவம்னா இந்த இடத்துல வந்து சிவம்னு வச்சுக்கோங்க. ஓகேவா. இப்போதைக்கு டீப்பான சைவம்னா என்னன்னு இப்போ போவானா. அப்போ சிவனை பிடிச்சிட்டு போற ரூட் இது சைவ சித்தாந்தம்ங்கிறது, புரியுதா உங்களுக்கு. அது எல்லாரும் வந்து சிவனை பிடிச்சிட்டு வரமாட்டாங்க. ஏன்னா அதை தான் நம்ம வந்து எப்பவுமே சொல்லியிருக்கோம் வந்து பழமொழியா இருக்கு உங்களுக்கு வந்து, தென்னாடுடைய சிவனே போற்றி எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஓகேங்களா. அந்த காலத்தில் வந்து தமிழ்நாடுலாம் ஒரு கான்செப்ட் கிடையாது. தென்னாடுனா என்ன அர்த்தம், சவுத் இந்தியா அப்படின்னு அர்த்தம். தென் திசையில் இருக்க நாடு, அதான் நம்ம நாடு. தென்னாட்டில் தான் வந்து அவர் வந்து சிவம்னா சிவன், தென்னாடுடைய சிவனையே போற்றி. அப்போ இறைவன் அப்படின்னா எனக்கு ஒரு இறைவன், உங்களுக்கு ஒரு இறைவன் அப்படி சொன்ன பாருங்க. உண்மைன்னா எனக்கு ஒரு உண்மை, பக்கத்து வீட்டுக்காரனுக்கு உண்மை, என் எதிர்க்க இருக்க என் ஒய்ஃபுக்கு ஒரு உண்மை கிடையாதுன்னு எப்படின்னு ஒரு காணொலியில் சொன்னேனோ, அதே மாதிரி எனக்கு ஒரு கடவுள், பக்கத்து வீட்டில் கடவுள், என் ஒய்ஃபுக்கு ஒரு கடவுள், உங்களுக்கு ஒரு கடவுள் அப்படின்னு கிடையாது. புரியுதா உங்களுக்கு. ஏன்னா உண்மை வேற, சத்தியம் வேற, கடவுள் வேற கிடையாது. அதுதான் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம சிறுக நம்ம புரிதலுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு இருக்கோம் உங்களுக்கு, நம்மள அறியாமலே. பேசும்போது அந்த புரியாமல் அறியாமல் இருக்கிறதுனால தான் வந்து நம்ம பிரிவினையில் இருக்கோம். உண்மையான ஆன்மீகம்ங்கிறது என்னன்னா எதையும் பிரிக்கிறது கிடையாது, எல்லாத்தையும் சேர்க்கறது. புரியுதா உங்களுக்கு. விஷயம் எப்படி இருக்குது உள்ள, அதை நம்ம இன்னும் பார்க்கல. அது எப்படின்னு இப்போ கொஞ்சமாக ஒவ்வொரு காணொலியாக போயிட்டு இருக்கோம் நம்ம. ஸோ இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா, அந்த தென்னாடுடைய சிவன் அப்படின்னா அந்த தென்னகத்தில் இருக்க இந்தியா, அதான் சவுத் இந்தியாவில் வந்து அவருக்கு பேர் வந்து சிவன். ஆனால் சவுத் இந்தியாவை தாண்டி வேற உலகத்தில் எந்த இடத்துக்கு நீங்கள் போனீங்கனாலும் சவுத் இந்தியாவை தாண்டி அது நார்த் இந்தியாவாக இருக்கலாம், இல்லை உலகத்தில் எந்த பகுதிக்கு நீங்கள் போனாலும் அவர் சிவன் அப்படின்னு அதை பார்க்க மாட்டாங்க. அவங்க வேற ஒரு பேரை வச்சு என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு. அப்போ என்ன சொல்ல வராங்க, நம்ம மக்கள் தான் அந்த சைவ சித்தாந்தத்தில் தான் அந்த பழமொழியை உருவாக்குனாங்க. இதுவும் ஒரே ஆள் தான், அதுவும் ஒரே பொருள் தான், பேர் தான் வேற வேற. எந்த அளவுக்கு புரிதல் வந்திருக்காங்க பாருங்க. சைவ சித்தாந்தத்தோட டெப்த் காட்டுறதுக்காக தான் அந்த பழமொழியை சொன்னேன். எனக்கு ஒரு கடவுள், உனக்கு ஒரு கடவுள், என் கடவுள் தான் பெருசுன்னு அவங்க எங்கேயுமே சொல்லல. அந்த வார்த்தையில எப்படி சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்கே வந்து அவர் நாங்கள் சிவன் சொல்லிக்கிட்டு இருக்கோம், இந்த இடத்த தவிர நீங்கள் வேற எந்த இடத்துக்கு போனாலும் நீங்கள் இறைவன் இல்லாட்டி வேற பேரில் ஒவ்வொரு இடத்துலையும் சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் எல்லாமே ஒன்று சொல்லாமல் சொல்லியிருக்காங்க அந்த வார்த்தையில். புரியுதா உங்களுக்கு. அப்போ சைவ சித்தாந்தத்தோட ஆழம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த டைலாக் உங்களுக்கு நான் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ அவ்வளோ ஆழமாக போயிருக்காங்க. ஆனால் சைவ சித்தாந்தம் அவ்வளோ ஆழமாக இருந்தாலும் எதுக்கு அது அவ்வளோ ஆழமாக இருக்குது, அந்த சைவ சித்தாந்தம் மூலியமாக போனால் அந்த சிவன்கிற அந்த சிவத்தை பிடிக்கிறதுக்கு அதுக்கு போட்ட ஒரு ரோடு தான் அது சைவ சித்தாந்தம். நான் ஏற்கனவே உங்களுக்கு என்ன சொல்லியிருக்கேன், ஒரு ரோடு அப்படின்னு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. ஆனால் இதுதான் வந்து ரொம்ப கிளியர் கட்டான ஒரு ரோடு. ஓகேங்களா. ஆனால் இந்த ரோட்டில் போய் இப்போ நம்ம போய் ட்ராவல் பண்ண முடியாது. ஏன் ட்ராவல் பண்ண முடியாதுன்னா ரொம்ப பெரிய ரோடு. எப்படி ரொம்ப தான் சொன்னேன், அவ்வளோ ஆழமாக இருக்குது விஷயம்னு சொன்னேன். அவ்வளோ நுட்பமாக அவ்வளோ நுணுக்கமாக வந்து பார்த்துருக்காங்க. எப்படி அது ஒரு கடல், வெறும் கடல் கிடையாது, கடல் ஓஷன், அது பெருங்கடல். அது அதில் போயிட்டு இறங்கி நான் மூத்தா எடுக்கிறவங்களாம் வெளில வர முடியாது நீங்கள் ஒரு ஜென்மத்தில். புரியுதா உங்களுக்கு. அந்த அளவுக்கு உள்ள ஸ்டஃப் இருக்குது. புரியுதா உங்களுக்கு. சைவ சித்தாந்தத்தில் உள்ளே போயிட்டீங்கன்னா வெளில வரவே முடியாது, அப்படி இருக்கும் அவ்வளோ டெப்த். அதனால நம்மளை இழுத்துரும் உங்களுக்கு. அதனால இப்போ சைவ சித்தாந்தத்துக்குள்ளே நம்ம இப்போ போகிறது சப்ஜெக்ட் இப்போ அது கிடையாது. அந்த சைவ சித்தாந்தத்தில் அவ்வளோ டீப்பாக இருந்திருந்தாலும், அந்த இறையை விளக்கியிருந்தாலும் அதில் சில பிரச்சனைகள்லாம் இருக்குது. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா மாயை இல்லாத இடமே கிடையாதுன்னு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஏற்கனவே. போன காணொலியிலேயே ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன் அந்த ஸ்டேட்மெண்ட். ஏன்னா போன காணொலியில்னா மாயைனா என்ன அப்படின்னு என் வாயிலிருந்து வந்திருக்கும் உங்களுக்கு. மாயைனா என்னன்னா ஒரு விதமாக வந்து என்ன பண்ணியிருப்பேன், இல்லூஷன், இருக்கிறது இல்லாததாக காட்டுறது, இல்லாதது இருக்கிறதா காட்டுறது அப்படின்ட்டு ஒரு லெவலில் வந்து நம்ம அந்த போன காணொலியில் தெய்வ தரிசனத்தெல்லாம் இன்னும் பார்த்துருப்போம் உங்களுக்கு. ஸோ நான் என்ன சொல்லியிருக்கேன், மாயை இல்லாத இடமே கிடையாது. ஆனால் ஒரு இடத்த தவிர, அது எந்த இடம் அப்படின்னா அதான் அந்த அனாதி அப்படின்னு. ஸோ அந்த
அந்த அனாதியில் தான் வந்து மாயை வந்து டச் பண்ண முடியாது. அப்படின்னா அனாதிக்கு என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அனாதி எந்த உருவத்துலையும் இல்லை, அதனால தான் மாயை வந்து பற்ற முடியல. ஸோ அந்த கிரியேஷன் ஆதியிலேருந்து வந்து தான் கிரியேஷன் அப்படின்னு சொன்னேன். அப்போ கிரியேஷனுக்கு உருவம் இருக்குது. கிரியேஷன் உருவம் வந்தாலே டுவாலிட்டி, அந்த உருவம் வந்தாலே என்ன இடத்துக்கு டுவாலிட்டி, டுவாலிட்டினாலே அது வந்து மாயை அப்படின்ற அந்த பிரபஞ்ச உற்பத்திலேயே இதே வார்த்தையை தான் யூஸ் பண்ணியிருப்பேன் உங்களுக்கு. அப்போ அந்த ஆதியிலேருந்து வந்த எல்லாமே வந்து மாயை தான், அந்த அனாதியை தவிர அப்படின்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அதுதான் வந்து சொல்கிறேன். அப்போது அந்த சைவ சித்தாந்தமும் என்ன இருக்குது, எதில் இருக்குது, ஆதிக்குள்ளே தான் இருக்குது, கிரியேஷனில் தான் இருக்குது. புரியுதா உங்களுக்கு? இறைவா பிடிக்கிறதுக்கு அந்த அளவுக்கு நுணுக்கமாக நுட்பமாக போயிருக்காங்க. போயிருந்தாலும் என்ன இருக்குன்னா அவங்கள அறியாமலே வந்து அதில் சில மாயைகள்லாம் இருக்குது. இப்போ அது என்ன டீப்பாக பார்க்கறது இப்போ நம்ம வேலை கிடையாது. அப்போது அந்த சைவ சித்தாந்தத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆணவம், அந்த நான், அகங்காரம், புரியுதா உங்களுக்கு? ஏன்னா ஒரு புக்கில் போய் ஆணவத்தை வந்து பிடிக்க முடியாது, ஏன்னா புக்கு எங்கேயுமே கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அதை வந்து உணர்ந்தவங்க வந்து ரொம்ப சில பேர் தான் சொல்லியிருக்காங்க. அதை வந்து நீ காதில் கேட்டிங்கன்னா ராவாக இருக்கும், அதெல்லாம் சுத்தமாக ஒரு துளி கூட இறங்கவே வருங்க அது நம்மளுக்குலாம் இப்போ இருக்க நம்ம நிலையில். ஆனால் இதை நீங்கள் பிடிக்காம ஒரு ஞானி ஆக முடியாது. புரியுதா உங்களுக்கு? உள்ள இப்படி இருக்குது சிக்கல். அதனால தான் ஒன்று ஒன்றா உங்களுக்கு வந்து உங்களுக்கே வந்து ஒரு கேள்வி, உங்கள் சார்பாக நானே கேள்வி கேட்டுக்கிட்டு உங்கள் சார்பாக நானே வந்து என்ன பண்ணுறேன், விடையை கொடுக்குறேன். இது நீங்கள் புரியாமல் என்ன பண்ணீங்க, நீங்களாம் வந்து என்ன பண்ணக்கூடாது, போன காலையில் தெளிவாக சொல்லிட்டேன், நீங்களே வந்து அது என்ன இதுலாம் எனக்கு கேட்டுட்டு இருக்கக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு எவ்வளோ எடுத்துக்க முடியும் அப்படின்னு நாங்கள் பார்த்துட்டு அதை தான் இப்போ நாங்களும் வந்து மிரட்டல, கேள்வி கேட்காதீங்க அப்படி சொல்ல வரல. இதில் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் என்ன நிலையில் இருக்கீங்கன்னு நீங்கள் உணராத பட்சத்தில், ஏன்னா இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்குறீங்க, நாளைக்கு என்ன பண்ணீங்க சம்மந்தம் வேற ஒரு கேள்வியை கேட்டுட்டு இருக்கீங்க அதே ஆள். புரியுதா உங்களுக்கு? அதை தான் வந்து அந்த இடத்துல சொல்ல வரேன். மைண்டு அதெல்லாம் வந்து மனதின் விளையாட்டு, அதுக்கெல்லாம் பதில் கொடுத்துனே இருக்க முடியாது. அது ஏன்னா அது உங்களோட உண்மையான கேள்வி கிடையாது. அதனால தான் அந்த கேள்வியை நாங்கள் அந்த இடத்துல அவாய்ட் பண்ணுறோம். உண்மையான கேள்வியாக இருந்தால் நீங்கள் நைட்டு 12 மணிக்கு தட்டி எழுப்பி நான் கேட்டால் கூட நான் வந்து ஒரு செகண்ட் கூட யோசிக்காமல் தயங்காமல் என்ன பண்ணுவேன், ஸ்பான்டேனியஸாக நான் பதில் கொடுப்பேன். அது உண்மையான கேள்வியாக இருந்தால், ஜென்யூன் கேள்வியாக இருந்தால். உங்களுக்கே வந்து நீங்கள் கேட்குறது என்னன்னே தெரியாது. இன்னைக்கு ஒன்று கேட்டுருப்பீங்க, ஒரு 2 மணி நேரம் பொறுத்து சம்மந்தமேலாம் வேற ஒரு கேள்வி கேட்டுருப்பீங்க. அதுக்கு நீங்கள் கேட்டால் அந்த கேள்விக்கு சம்மந்தமேலாம் வேற ஒரு கேள்வி கேட்டுருப்பீங்க. அதனால தான் அதை தான் வந்து போன காணொலியெல்லாம் அந்த அப்படி விளக்கணும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல வந்து அப்போ சைவ சித்தாந்தத்தில் வந்து நம்மளுக்கு வந்து அவ்வளோ டீப்பாக இருக்கிறதுனால அந்த ஆணவம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம போய் பார்த்து பிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேயும் வந்து என்ன இருக்குது அப்படின்னா மாயைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டேன். அப்போ அந்த ரூட்லேயே போய் நம்ம என்ன பண்ண முடியாது அப்படின்னா, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே வந்து மாயை வந்து பிடிக்க முடியாது. மாயை, அந்த மாயைனா இந்த இடத்துல என்னன்னா அந்த ஆணவம் தான் மாயை அப்படின்னு சொல்லியிருக்கோம். எப்படி சைவ சித்தாந்தத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா முப்பொருள் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. முப்பொருள் அப்படின்னா இறை, அதை என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பதி அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அந்த இறை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பதி. இந்த இடத்துல இறை நம்மளுக்கு யாருன்னா நம்மளுக்கு அந்த சிவம். ஓகேங்களா? வார்த்தை தான் வேற, விஷயங்கள் ஒன்று தான். நெக்ஸ்ட் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா ரெண்டாவது பொருள் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து பதி, ரெண்டாவது வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பசு அப்படின்னு இருப்பாங்க. பசு, இந்த இதில் பசுன்னா உடனே பசுமாடு அப்படின்னு எடுத்துக்காதீங்க. அதுவும் காரணமே அந்த பேரை வச்சிருக்காங்க, சும்மா ஒன்று பேர் வைக்கல. ரொம்ப டீப்பாக இப்போ நம்ம போடல, அது நம்மளுக்கு தேவையும் கிடையாது. இந்த சப்ஜெக்ட் இப்போ அது கிடையாது. அப்போ அது பசு அப்படின்வாங்க. பசுனா இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும், நம்மள மாதிரி சாமானியர்கள் அதை சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பசுனா இந்த இடத்துல வந்து நம்மளோட ஆன்மா. இந்த இடத்துல ஆன்மானா நம்ம எப்படின்னு சொல்லியிருக்கோம், இப்போ நம்ம கொண்டாடி என்ன பண்ணியிருக்கோம், ஆன்மாவுக்கு ஒரு பேர் இப்போ கொடுத்துருக்கோம். என்ன பேர் கொடுத்துருக்கோம்? சின்ன நான், பெரிய நான். புரியுதா உங்களுக்கு? நமக்குள்ளே இருக்க சின்ன நான், நமக்குள்ளேயே 2 நான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துட்டு தான் இந்த விஷயத்தையே ஆரம்பிச்சிருக்கோம். அப்போது ஆன்மா, நமக்குள்ளே இருக்க ஆன்மா அப்படின்னா என்ன அர்த்தம், இப்போதைக்கு நம்மளோட பெரிய நான். ஓகேங்களா? மூணாவது விஷயம் பேசியிருப்பாங்க. அது மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா அதுதான் வந்து ஆணவம். ஆணவம் அப்படின்னு இருப்பாங்க. பதி, பசு. அந்த வார்த்தை என்ன சொல்லியிருப்பாங்கன்னா பாசம் அப்படின்னு இருப்பாங்க. பாசம், பாசம்னா நீங்கள் டே டு டே நடந்துகிட்டு இருக்க பாசம்னு எடுத்துக்காதீங்க. அது ரொம்ப மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா அது அப்படி தான். ஆனால் ரொம்ப டீப்பில் போனீங்கன்னா அது வேற லெவலில், ஹை லெவலில் இருக்கும் ஸ்டஃப் உள்ள உங்களுக்கு. ஸோ அதை தான் சிம்பிளாக எப்படி சொல்லுவாங்க, சிம்பிளாக எடுத்துக்கலாம்னா ஆணவம் அப்படின்வாங்க. ஆணவம் அப்படின்னு போட்டு அந்த ஆணவத்தை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மலம் அப்படின்னு இருப்பாங்க. மலம்னா என்னன்னு நமக்கு தெரியுமா? சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா மலம்னா என்ன, கழிவு. புரியுதா? மலம்னா என்ன, கழிவு. நம்மளோட கலோக்கியெல்லாம் வந்து நம்ம சொல்லணும்னா மலம்னா கழிவு. கழிவு வந்து யாரும் விரும்புவோமா? யாரும் போய் வந்து கழிவு பார்த்தோம்னா போய் அதை போய் எடுப்போமா? எடுக்க மாட்டோம். அதை அவாய்ட் பண்ணி நவுந்து போதான் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா உங்களுக்கு? இப்போ ஆணவத்தை என்ன சொல்லியிருப்பாங்க, மலம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆனால் இந்த மூணுமே, இந்த முப்பொருளுமே அனாதி அப்படின்னு இருப்பாங்க. எப்படி? இந்த 3 பொருளுமே அனாதி. 3 விஷயம் அனாதின்னு இருப்பாங்க. புரியுதா உங்களுக்கு? அப்போ 3 விஷயம் அனாதின்னு அர்த்தம். நம்ம அனாதிக்கு டெஃபினிஷன் ஏற்கனவே நம்ம பார்த்துட்டோம். என்ன பார்த்துட்டோம்? எதை அனாதின்னு சொல்லுவோம்? எது தோற்றமே இல்லையோ, எது முடிவே இல்லையோ. தோற்றம்னு ஒன்று தான், முடிவுன்னு ஒன்று இருக்கும். அப்போ எது தோன்றவே இல்லையோ அது என்ன ஆகாது, முடிவுன்னு ஒன்று கிடையாது. அப்போ ஆணவம் என்ன சொல்லியிருக்காங்க, அனாதி அப்படின்னு இருக்காங்க. அனாதினா ஏகம் ஃபர்ஸ்ட், அங்கேயே முடிஞ்சு போச்சு மேட்ரு. அது ஒன்றா இருந்தால் தான் அது அனாதி. அனாதிலேயே 3 பொருள் அப்படின்னா ஏன் 3 பொருள்னு அடுத்த கேள்வி வந்துடும். அதனால் இப்போ நம்ம அதுக்குள்ளே இப்போ டீப்பாக போல, ஆணவத்தை பற்றினா இப்போ நம்ம பார்க்க போகிறோம்.
அவங்க வந்து பியூட்டிஃபுல்லாக ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க, அது மலம்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அது மலம்னு பக்காவாக பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துல பார்க்காம விட்ட விஷயம் வந்து ரொம்ப நுணுக்கமாக இப்போ நம்ம போகலை. அந்த ஆணவம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அனாதி, ஆனால் அது மலம் இருப்பாங்க. அப்போது மலம்னா என்ன அர்த்தம்னா ஏற்றக்கூடிய விஷயம் கிடையாது. மலம்னா நம்மளை பொறுத்த மட்டும் ஒதுக்க வேண்டிய விஷயம். அப்படிதான் நம்மளும் இருக்கோம். ஒரு மலத்தை பார்த்தா ஏற்றுக்க மாட்டோம், ஒரு மலத்தை பார்த்தா என்ன பண்ணுவோம், நகர்ந்து போவோம். ஓகேங்களா? அப்போ ஆணவத்தை மலத்து கூட ஒப்பிட்டு இருக்காங்க. ஒப்பிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா என்ன அர்த்தம், என்ன சொல்ல வராங்கன்னா அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்றது அதில் அர்த்தம். ஏற்றக்கூடிய விஷயம் கிடையாது, ஒதுக்க வேண்டிய விஷயம் அப்படின்னு இருக்காங்க. ஏங்கிறதுக்கு பியூட்டிஃபுல் டெஃபினேஷன் இருக்கும். ஆனால் ஏற்கனவே என்ன சொல்லிட்டாங்க, அதை அனாதின்ட்டாங்க. அது அங்கே இருக்க மாதிரி அது அனாதின்னு அப்படின்ட்டிங்கன்னா அதுக்கு அழிவுன்னு ஒன்று கிடையாது. புரியுதா உங்களுக்கு? அப்போ அனாதியை வந்து நீங்கள் வந்து அழிக்க முடியாது. அழிக்க முடியாத விஷயத்தை நீங்கள் எப்படி வந்து ஒதுக்கி விளக்க முடியும், இல்லாமல் எப்படி பண்ண முடியும்? சிக்கல் எப்படி இருக்கு, புரியுதா உங்களுக்கு? அதனால வந்து ஒரு புக்கு மூலியமா இப்போ நம்ம போய் பிடிக்க முடியாது. அதனால நான் எதுக்கு இது சொல்ல வரேன், சைவ சித்தாந்தம்னு சொன்னேன். இருக்கிறதுலே பெஸ்ட் வந்து சைவ சித்தாந்தம் தான். நான் இறங்கி பார்த்த மாட்டேன், சைவ சித்தாந்தம் தான் கிரேட் அப்படின்னு நான் சொல்ல வரல. பெஸ்ட் நான் இடத்துல மீன் பண்ணுறேன் டெப்த்து, ஆழம், அவ்வளோ ஆழமாக இருக்குது. ஆனால் அந்த ஆழத்திலேயே வந்து டாப்பில் இப்படி சிக்கலாக இருக்குது. புரியுதா உங்களுக்கு? அதனால என்ன சொல்றேன்னா, ஒரு புக்கில் போய் நம்ம போய் நானும் பிடிக்க முடியாதுங்கிறது தான் இந்த விஷயத்த சொல்கிறேன். ஏன்னா சைவ சித்தாந்தம்ங்கிறது ஒரு புக்கு ஒரு காலத்தில் ஒரே நேரத்தில் ஒரு ஆத்தர் எழுதின ஒரு விஷயம் கிடையாது. ஆயிரக்கணக்கான ஆளுங்க ஆயிரக்கணக்கான வேற காலகட்டத்தில் ஆயிரக்கணக்கான விதமாக வந்து போய் அதை உணர்ந்து ஆயிரக்கணக்கான விதமாக அதை வெளிப்படுத்த முயற்சி பண்ணியிருப்பாங்க. அதோட கூட்டு கலவை தான் வந்து சைவ சித்தாந்தம். புரியுதா உங்களுக்கு? அதனால போயிட்டு ஒவ்வொரு புக்கும் 100 புக்குமே கான்ட்ரடிக்ஷன் பண்ணணும். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு நிலையிலேருந்து அதை பார்த்துருப்பாங்க. ஸோ இதுதான் சைவ சித்தாந்தத்தில் இருக்க சின்ன சிக்கல். சும்மா போய் சைவ சித்தாந்தத்தில் ஒரு புக் எடுத்துன்னு இதுதான் எல்லாம் அப்படின்னு போய் எடுத்துக்கிட்டோம்னா அது ஒரு நம்மளுக்கு ஒரு பெரிய மாயை ஆகிடும். நான் எதுக்கு இது சொல்ல வரேன்னா, அந்த புக் ரூட்டில் போய் அதை அப்ரோச் பண்ண முடியாது அப்படிங்கிறது தான் வந்து நான் என்ன பண்ண வரேன், உங்களுக்கு இவ்வளோ டீட்டெயிலாக விளக்குறேன் உங்களுக்கு. அப்போ எப்படி தான் அது போய் அதை நானை பிடிக்கிறது? நம்மளே அந்த கேள்வி கேட்டுட்டா என்ன பண்ண முடியாது, ஒரு லெவலுக்கு மேலே உள்ளே போக முடியல. ஏன்னா எப்படி உள்ளே போகணும்னு உங்களுக்கு தெரில. நம்மள பொறுத்த மட்டும் என்ன கேட்டிங்கன்னா, இப்போதைக்கு என்ன ராஜேஷ்னா என்ன, இந்த உடம்பு தான் ராஜேஷ், இதுதான் நான் இன்னைக்கு நான் இந்த ரோஸ் கலர் சட்டையை போட்டிருக்கேன், நான் எப்படி இருக்கிறேன், நான் இதெல்லாம் சாப்பிட்டேன் இதெல்லாம் சாப்பிடல, அவ்வளோதான் என்ன பொறுத்த மட்டும் ராஜேஷ். இதில் என்ன இருக்குது பெரியது அப்படின்னா, நம்ம இப்போதைக்கு இனிமேல் நம்ம எல்லாருமே நீ உடம்பு போகிறோம், எங்கே போனீங்களும் இப்படி தான் நம்ம இருக்கோம். ஆனால் இது வந்து நம்ம ஞானம் அடையத்துக்கு உதவாது. அதான் சொன்னேன். அப்போ இது நம்மளுக்கு இது எல்லாருக்கும் தான் தெரியும். அவங்கள பற்றி இந்த டெஃபினேஷன் எல்லாருக்கும் தான் தெரியும். அப்போ எல்லாருமே ஞானிகளா? அப்போ என்ன சொல்கிறோம், இதை தான் வந்து அஞ்ஞானிகள்னு சொல்கிறோம். புரியுதா? அப்போது இது வந்து ஞானம் இல்லை. அப்படின்னா என்ன இடத்துல ஞானம்? இது வந்து நானை நம்ம உணரலை. அப்போது இது வந்து உண்மையான நான் கிடையாது. நீங்கள் நான் ராஜேஷன் நான் சொல்கிறது வந்து உண்மையான நான் கிடையாது. அதுதானே இந்த இடத்துல அர்த்தம். அப்போது அந்த உண்மையான ஈகோ, அந்த உண்மையான அகங்காரம் என்ன அப்படின்னு பிடிக்கிறது தான் இப்போ வந்து அதில் இருக்க என்ன சொல்கிறது, எனக்கு நீங்கள் வச்ச செக்கு. அந்த செக்கை எப்படி என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் ஹேண்டில் பண்ண போகிறேங்கிறது தான் இந்த காணொலி. ஓகேங்களா? சிக்கல் இப்படி இருக்குது. போக சிக்கல் உள்ளே போக கொஞ்சம் சிக்கலாக இருக்கும். அதில் வந்து என்னடா அது இவ்வளோ நாள் இப்படி பேசி கொஞ்சம் இப்படி கொஞ்சம் சப்ஜெக்ட் அப்படி தான் கொஞ்சம் என்ன சொல்கிறது, கொஞ்சம் மெட்டாவாக போகிற மாதிரி இருக்கும். நான் முடிஞ்ச மட்டும் வந்து அது பார்க்குற அனைத்து நண்பர்களும் வந்து அதை புரிஞ்சுக்கிறதுக்காக வந்து எளிமைப்படுத்த நான் வந்து முயற்சி பண்ணுறேன். ஆனால் வந்து உள்ளே வந்து சப்ஜெக்ட் வந்து ரொம்ப ராவான சப்ஜெக்ட்டு. புரியுதா உங்களுக்கு? அவ்வளோ நுட்பமாக இருக்கும் விஷயம். அந்த நுட்பத்தெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரீம் கிட்னி இருந்தால் தான், கிட்னினா இந்த நீங்கள் நினைக்கிற கிட்னி கிடையாது, எக்ஸ்ட்ரீம் கிட்னி இருக்கணும். இருந்தால் தான் வந்து, ஆனால் அவ்வளோ நுட்பமாக அவ்வளோ நுணுக்கமாக இருக்கும் விஷயம் உள்ளவங்களுக்கு. ஆனால் என்னால் இயன்ற அளவுக்கு அது எவ்வளோ சிம்பிளிஃபை பண்ண முடியுமோ அவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணி உங்களுக்கு நான் கொடுக்கலாம் அப்படின்னு இந்த இடத்துல வந்து ஆரம்பிக்கிறேன். ஸோ நம்ம ஏற்கனவே முதல்ல என்ன பார்த்தோம் அப்படின்னா, சிவம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துலேருந்து ஆரம்பித்தோம். அந்த சிவங்கிற விஷயத்தை ஆரம்பிக்கிறதுக்கு நம்ம முன்னாடி என்ன சொல்லியிருப்போம்னா, சிவம்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அதை என்னன்னு சொல்லியிருப்போம் அப்படின்னா, அனாதி அப்படின்னு சொல்லியிருப்போம். அந்த அனாதி எல்லா கிரியேஷனுக்கும் முன்னாடியிலேருந்தே இருக்குது. அதை தான் வந்து என்ன சொல்லணும், இங்கிலீஷில் அன்மேனிஃபெஸ்ட், படைப்புக்கு முன்னாடி இல்லை. மேனிஃபெஸ்டேஷன் அப்படின்னா, மேனிஃபெஸ்ட்னா படைப்பு, உருவாச்சு. இது உருவாகிறதுக்கு முன்னாடி இருக்கிற நிலை என்ன இருக்கோ அதை தான் எடுத்து கொடுக்க முடியும் அப்படின்னு நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அந்த பிரபஞ்ச உற்பத்தியில். அப்போது அந்த அன்மேனிஃபெஸ்ட்னா வந்து என்ன அப்படின்னா அந்த அனாதி. அந்த அனாதி வந்து அதை தான் வந்து கடைசியில் முடிக்கும் போது அது சிவம் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் அதை தான் வந்து சொன்னாங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பேன். அந்த அனாதி வந்து ஒரு நிலையில் இருக்குது அப்படின்னு அன்றைக்கி நான் சொல்லியிருப்பேன். என்ன நிலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது சத்தா இருக்குது, சித்தா இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். எது? அந்த அனாதியை. அதுவும் நான் கண்டுபிடிச்சது இல்லை, நம்ம முன்னோர்கள் அதை போய் பார்த்து உணர்ந்து இப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன். என்னவா இருக்குது? சத்தா இருக்குது, சித்தா இருக்குது, ஆனந்தமாக இருக்குது அப்படின்னு நம்ம வந்து சொன்னோம். அப்போ நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, சத்து அப்படிங்கிறது தான் வந்து சத்தியம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ சத்தியம் அப்படின்னாலே அதுக்கு அர்த்தம் வந்து நம்ம வார்த்தையில் இங்கிலீஷில் சொல்லணும்னா ட்ரூத்து. ஓகேங்களா? அது ட்ரூத். அப்போ ட்ரூத்னா அதோட அர்த்தம் வந்து என்ன அப்படின்னா எக்ஸிஸ்டன்ஸ்னா இருத்தல் தமிழில்.
இருப்பு நிலை, இருத்தல். அந்த இருத்தல் வந்து நீங்க இன்னைக்கு உட்கார்ந்துருக்க மாதிரி இன்னைக்கு நீங்க உட்கார்ந்துருக்க அந்த இடம் கிடையாது, இடத்துல தான் உட்கார முடியும், அந்த இருத்தல் கிடையாது. இருத்தல்ங்கிற அந்த பேஸ் இது மெட்டா, அதனால இப்போ அதை புரிஞ்சிக்க முடியாது. அதனால உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்காக சிம்பிளாக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன். என்ன வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பேன் அப்படின்னா, எப்பொழுதுமே இருக்கிறது அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பேன். ஏன்னா இருத்தலை போய் நீங்கள் இருத்தலை பிடிக்கிற அளவுக்கு இப்போ நம்ம வந்து ரிஃபைண்டாக இல்லை, ஏன்னா நம்ம இன்ஃபைனட்டாக இல்லை, இப்போ நம்ம ஃபைனட்டாக இருக்கணும் தான் அன்றைக்கி நான் பேசியிருப்பேன். அதனால உங்களுக்காக வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு புது வார்த்தையை காயின் பண்ணி எப்பொழுதுமே இருக்கிறது தான் எக்ஸிஸ்டன்ஸ், அதுதான் சத்தியம் அப்படின்னு நான் உங்களுக்கு விளக்கம் வந்து அப்போ நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். நெக்ஸ்ட் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா, சித்து. சித்துனா என்னன்னு சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அந்த இடத்துல வந்து சித்தம் அப்படின்னு சொல்லியிருப்பேன். சித்துனா சித்தம். ஆனால் அந்த சித்தம்னா வந்து என்னென்னு போய் ஒவ்வொருத்தரையும் நீங்கள் கேட்டிங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. அதை வச்சு நம்ம என்ன பண்ண முடியாது, நம்ம விளங்கிக்க முடியாது அப்படின்னு அன்றைக்கி சொல்லியிருப்போம் உங்களுக்கு. அதனால் இப்போதைக்கு வந்து அதை வந்து சித்தம்னா சிவம்னு எடுத்துக்கலாம் அப்படின்னு என்ன பண்ணியிருப்பேன். அன்றைக்கி அங்கேயோ அவ்வளோதான் அதுக்கு டெஃபினேஷன் கொடுத்துருப்பேன். அதுக்கு மேலே வந்து என்ன பண்ணியிருக்க மாட்டேன்னா உள்ளே நான் போயிருக்கவே மாட்டேன் அன்றைக்கி. ஏன்னா அன்றைக்கி அந்த சப்ஜெக்டோட மெயின் கண்டென்ட் வந்து அது கிடையாது. அன்றைக்கி ஓவராலாக மொத்தமாக பேசணும். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உள்ளே இறங்க ஆரம்பிக்கிறோம். அப்போது சித்தம்னா என்னன்னா உங்களுக்கு அங்கே விளக்கி இருக்க மாட்டேன் உங்களுக்கு. மூணாவது இருக்கிறது வந்து என்ன அப்படின்னா ஆனந்தம். அந்த ஆனந்தம் வந்து எப்படி சொல்லியிருப்பேன்னா அதையும் நான் உங்களுக்கு விளக்கி இருக்க மாட்டேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஆனந்தம் வந்து இங்கிலீஷில் எப்படி சொல்லலாம் அப்படின்னா பிளிஸ் அப்படின்னு சொல்லலாம், இல்லாட்டி வந்து ஜாய் அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். ஆனால் அது வந்து நீங்கள் நினைக்கிற ஹாப்பினஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருப்பேன். என்னது நீங்கள் நினைக்கிற ஹாப்பினஸ் கிடையாது. அப்போ என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா ஹாப்பினஸ் எல்லாமே டுவாலிட்டி. அது டுவாலிட்டியை பற்றி ஹாப்பினஸை பற்றி இன்னொரு நாள் நம்ம பார்க்கலாம், அடுத்த காணொலியிலே பார்க்கலாம்னு நான் சொல்லியிருப்பேன். ஆனால் இன்னும் அடுத்த காணொலி இன்னும் வரல, என்ன பண்ணுறது, என்னை மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா நான் மறக்கல நான் என்ன பேசியிருக்கேன், இன்னும் நான் என்ன பேசாமல் இருக்கேன்ற ஒவ்வொரு வார்த்தையும் எனக்கு ஞாபகம் இருக்குது எனக்கு உள்ள. அதனால் கண்டிப்பாக பின்னாடி அதெல்லாம் நம்ம பார்ப்போம். அப்போது அந்த இடத்துல என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிற சந்தோஷம் கிடையாது, அது சந்தோஷம்னா ஹாப்பினஸ்ஸு. ஆனால் அது வந்து ஜாய், பிளிஸ்ஸு, அது வந்து ஆனந்தம். அதனால் அதுக்கு நான் விளக்கி இருக்க மாட்டேன். ஓகேங்களா. இப்போ இந்த இடத்துல வந்து இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தை தான் இப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க போகிறோம். எதுக்கு சித்துக்குள்ளே போக போகிறோம் அப்படின்னா அதை மறக்கக்கூடாது. கதை என்ன சம்மந்தமே இல்லாமல் இங்கே அங்கே கூட்டு போகிறேன், அங்கே கூட்டு போகிறேன், இங்கே கூட்டு போகிறேன்னு நினைக்கிறேன். எல்லாமே வந்து கடைசி ஒரு இடத்துல உங்களுக்கு எல்லாமே ரிலேட் ஆகும் உங்களுக்கு. ஜஸ்ட் அப்படியே படம் பார்க்குற மாதிரி பார்த்துக்குவாங்க. இது ஒரு சீனு, அது ஒரு சீனு, சம்மந்தமே இல்லாமல் ஒரு இது அப்படி போயிட்டு இருக்குது இப்போதைக்கு படத்தில். ஓகேங்களா. ஸோ அந்த சித்தம் அப்படின்னா நம்ம இப்போ என்னன்னு பார்க்கலாம். ஸோ அப்போ சித்தம் இங்கிலீஷில் வந்து என்ன சொல்லுவாங்க, கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லலாம். என்னது கான்சியஸ்னஸ். சமஸ்கிருதத்தில் வந்து இது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சைத்தன்யம் அப்படின்னு சொல்லுவாங்க. சைத்தன்யம் அப்படின்னு சொல்லலாம், சித் அப்படின்னு சொல்லுவாங்க. சித்துனாலும் சைத்தன்யம் அப்படின்னாலும் அந்த ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. என்னது அந்த ஒரு விஷயத்தை தான் குறிக்குது. அதை தமிழில் நம்ம சொல்லணும்னாலும் அந்த சித்து அதுதான் வந்து சித்தம். ஓகேவா. சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சித்தர் பழமொழி இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு நிறைய ஒரு க்ளூ கொடுத்துருப்போம் உங்களுக்கு. ஓகேங்களா. சித்தம் போக்கு சிவம் போக்கு அப்படின்ட்டு இந்த இடத்துல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சித்தமாக பார்க்க போகிறோம். அப்போ சித்தக்கு இங்கிலீஷில் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா கான்சியஸ்னஸ் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆனால் என்ன ஒரு சின்ன சிக்கல் அப்படின்னா அந்த கான்சியஸ்னஸ்ன்னு வந்து நீங்கள் வந்து இங்கிலீஷில் போய் பிடிக்கணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா பிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா கான்சியஸ்னஸ்னால் என்ன அப்படின்ட்டு சயின்ஸ் வந்து வேறு மாதிரி ஒரு டெஃபினேஷனை வச்சுருக்குது. ஸோ இப்போ நான் இது வந்து இந்த 3 விஷயத்தை என்ன சொன்னேன்னா இந்த 3 பிடிச்சிங்கனாலே நீங்கள் அனாதியை பிடிச்சா மாதிரி தான். இதை பிடிச்சி நீங்கள் அனாதி ஆகணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா பிடிச்சி பாக்கெட்டில் போட்டு வச்சுக்கணும்னு நினைக்கிறீங்க. பிடிச்சி பாக்கெட்டில் போகிற விஷயம் கிடையாது அப்படின்னு 2 காணொலியில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். ஏன்னா ஒரு பொருள் கிடையாது உள்ளே வச்சுக்கிறதுக்கு. புரியுதா. உள்ள சிக்கல் போவோ நுட்பம் அப்படி இருக்குது. அப்போது என்ன அர்த்தம்னா அந்த ஒரு தகுதி நான் சொல்லியிருப்பேன், உண்மையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். அப்போ என்ன அர்த்தம்னா நீ உண்மையாக இருந்தால் போய் அந்த சத்தியத்தை பிடிச்சிட போகிறேன்னு அர்த்தம் கிடையாது. உண்மையாக இருக்கிறது தான் அந்த இடத்துல சிவம். அதான் அந்த இடத்துல சொல்லாமல் சொன்ன விஷயம். புரியுதா உங்களுக்கு. சிவமோட ஒரு தன்மை உண்மை சத்தியம், சிவமோட ஒரு தன்மை வந்து சித்து, சிவமோட ஒரு தன்மை வந்து ஆனந்தம். அப்போ ஆனந்தத்தில் ஆரம்பித்தா சிவத்தில் முடியும் கிடையாது. அதான் டுவாலிட்டி, மாயை. நீங்கள் உண்மையாக இருந்தீங்கனாலே அந்த இடத்துல சிவமாக இருக்கீங்கன்னு அர்த்தம். எப்படி இருக்கு பாருங்க விஷயம் உள்ள. நான் என்ன பண்ணுறதுன்னு நீங்கள் கேள்விக்கு அங்கே இடமே கிடையாது. ஏன்னா அங்கே நான் தான் தடை. நான்கிற அந்த விஷயம் தான் தடை. அந்த நானை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த நானை நம்ம பார்த்துட்டோம்னா நான் சொல்லாமே அது எப்படி தடையாகுது. அதான் சைவ சித்தாந்தத்தில் மலம் இருப்பாங்க. நான் சொல்லாமல் அது ஏன் மலம்னு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். புரியுதா உங்களுக்கு. அதனால் இப்போ உள்ள பாருங்கள் விஷயம் எப்படி இருக்குது பாருங்கள். உண்மையில் ஆரம்பித்தா போய் சிவனில் முடியாது. நீ உண்மையாக இருக்கிறேன்னாலே நீ சிவமாக இருக்கிறேன்னு அர்த்தம். நீ சித்தத்தில் இருந்தாலே நீ சிவமாக இருக்குன்னு அர்த்தம். அதான் சித்தர்கள். புரியுதா உங்களுக்கு. இன்ட்டு கொடுத்துருக்கேன் இப்போ உங்களுக்கு. நம்ம சித்தர்களை பற்றி நான் இன்னும் பார்க்கல.